ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ குடித்தாலும் ஆசையே தீராது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் சியா சீடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சப்ஜா சியா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். சியா சீடாக இருக்கிறதுனால இது ஊறி வரதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். நார்மலாக உள்ள எவர் சில்வர் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரதுவரையும் ஓரளவு ஹை ஃப்ளேம், மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். நல்லா பொங்கி வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒருக்க கலந்து விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே ஒரு கரண்டி வச்சு இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு கட்டி எதுவும் விழாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சே ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம இதை கொதிக்க விடணும். நம்ம சேர்த்துருக்கிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ரொம்ப திக்காகி வராது. பால் ஓரளவு லைட்டாக ஒரு திக்னஸோடு வரும். இப்போ எனக்கு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லைட்டாக ஒரு திக்னஸோடு இருக்குது. இது மாதிரி வந்தால் போதும். இது ஆறுனதும் கொஞ்சம் கூட கெட்டியாகி வரும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறமா அரிப்புக்கு மாற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. உடனே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இது கூடவே ஜவ்வரிசி சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. நம்ம சேர்த்துருக்கிற ஜவ்வரிசி ஏற்கனவே வெந்தது தான். அதனால் ஒருக்கா ஜஸ்ட்டு கலந்து எடுத்தால் போதும். இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் இருந்து சூட்டோடே அந்த சுடு பாத்திரத்திலே வைக்கும்போது நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால கட்டி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உடனேவே இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். மாம்பழம் பார்க்குறதுக்கு தான் பச்சை கலரில் இருக்குது, பட் நல்லா பழுத்த மாம்பழம் தான். அதை தோலை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரிங்க்ஸோடு சேர்த்துக்கலாம். இது நம்ம ட்ரிங்க்ஸ்க்கு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு நல்ல ஸ்வீட்டு கொடுக்கும். அது மாதிரி நல்ல ஒரு கலருமே நமக்கு இது நல்லா கிடைக்கும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூடவே கொஞ்சம் ஒரு பாதி மாம்பழம் போல் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சியா சீடும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ், சம்மர் ட்ரிங்க்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தால் பால் கொதிக்கிற டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா சக்கரை நல்லா கரைஞ்சி வரதுவரையும் நம்ம இதை நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நட்ஸு அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ குடித்தாலும் ஆசையே தீராது. அடுத்தடுத்துன்னு வாங்கி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. அந்தளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ சீசன்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.